வணக்கம். இன்றைய செய்திகள். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறுமலர்ச்சி மக்கள் இயக்க தலைவர் வே. ஈஸ்வரன் தலைமையில் தமிழ்நாட்டு பள்ளி குழந்தைகளிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது: இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடியிடமும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடமும் போராடியும் அவர்களின் கல்நெஞ்சை கரைக்க இயலாமல் கட்டாய கல்வி உரிமை சட்ட உரிமையை இந்த ஆண்டு ஏழை குழந்தைகளுக்கு பெற்றுத்தர முடியவில்லை. இதுவரை கோவையில் பல போராட்டங்கள் நடத்தியும், சென்னையில் பல போராட்டங்கள் நடத்தியும், மத்திய கல்வி அமைச்சருக்கு எதிராக போராடியும், இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக போராடியும் பார்த்துவிட்டோம். கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். புதிய கல்விக் கொள்கையையும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தையும் இணைத்து பார்க்கக்கூடாது என்றும் மத்திய அரசு பணம் தர வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே நேரத்தில் அந்த பணம் வரும் வரை காத்திருக்காமல் இந்த சட்டத்தை அமல்படுத்துமாறு தமிழக அரசிற்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு பின்பும் மத்திய மாநில அரசுகள் சட்டத்தை அமல்படுத்தாமலும் நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றாமலும் புறக்கணித்தனர். எங்கள் சக்திக்கு மீறி கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை மீட்டெடுக்க அனைத்து வழிகளையும் முயற்சி செய்துவிட்டோம். இந்த ஆண்டு லட்சக்கணக்கான குழந்தைகளின் கல்வி உரிமையை பெற்றுத்தர முடியவில்லை என்பதற்காக தமிழ்நாட்டு குழந்தைகளிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு எங்களை நாங்களே பிரம்பால் அடித்து கொண்டு தண்டனையை நிறைவேற்றிக் கொள்கிறோம் என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை எந்த அரசு காப்பாற்ற வேண்டுமோ அந்த மத்திய அரசே காப்பாற்றவில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான பணத்தை கொடுக்காத காரணத்தால் தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு சேர்க்கையை நிறுத்திவிட்டது. இதன் காரணமாக 1.5 லட்சம் ஏழை குழந்தைகள் பள்ளியில் சேர முடியவில்லை. ஏற்கனவே பள்ளிகளில் சேர்ந்திருக்கின்ற 6 லட்சம் ஏழை குழந்தைகள் பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறார்கள். இதற்காக நீதிமன்றத்திற்கு சென்றோம். நீதிமன்றத்திலே நல்ல தீர்ப்பை பெற்றோம். மத்திய அரசு உடனடியாக பணம் கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பையும், அந்த பணத்திற்காக காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்று மாநில அரசிற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்டு 2 மாதத்திற்கு பின்பும் மத்திய அரசும் சட்டத்தை நிறைவேற்றவில்லை, மாநில அரசும் சட்டத்தை அமல்படுத்தவில்லை. இதன் காரணமாக இன்றைக்கு இந்த ஆண்டு கல்வி அழிந்து போய்விட்டது என்பதற்காக அந்த ஏழை குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்டு இந்தியாவினுடைய சட்டத்தை இந்தியாவினுடைய மத்திய அரசும் மாநில அரசும் காப்பாற்றாத ஒரு அவல நிலை இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கின்றது. இந்த குழந்தைகளினுடைய கல்வி அழிந்து போனதற்கு காரணம் நரேந்திர மோடியும் மு.க. ஸ்டாலின் அவர்களும். அதனால எங்களுக்கு இந்த ஆண்டு எங்களுடைய கோரிக்கையை மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் நிறைவேற்றவில்லை என்ற வருத்தத்தில் அந்த ஏழை குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்கின்ற இந்த போராட்டத்தை நாங்கள் இங்கே நடத்தி இருக்கின்றோம். தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்தாரு. அவரை வழிமறிச்சு நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணீங்க. தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரையும் நீங்க சந்திச்சு மனு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணீங்க. எதுவுமே அவங்க செவி சாய்க்கல. இதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? மக்களை திரட்ட போகின்றோம். 8 லட்சம் மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசியல்வாதிகளுக்கு என்னன்னா ஓட்டு தான் பிரச்சனை. இப்ப பாத்தீங்கன்னா 8 லட்சம் குழந்தைகள் பாதிக்கிறாங்கன்னா ஒரு 25 லட்சம் ஓட்டு வந்து இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினுடைய குடும்பங்களிலே இருக்கிறது. இந்த ஓட்டுக்களை இதற்கு எதிராக இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு போட வேண்டாம் என்று நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். இந்த இயக்கத்துக்கு வந்து மாணவர்கள் சப்போர்ட் எப்படி இருக்கு? மாணவர்கள் வந்து சப்போர்ட்னு கேட்டீங்கன்னா அவங்க குழந்தைங்க. நாங்கள் போராடுறது பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்புக்கு உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக தான் நாங்கள் போராடுறோம். இப்போ எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கெல்லாம் என்ன தெரியும்? அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி இல்லைன்னா போக மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இது ஒன்றும் கல்லூரி மாணவர்கள் இல்லை. இவங்க வந்து எல்கேஜி படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? எல்லா பக்கமும் ரீச் ஆயிருக்கு. ஆனால் அவங்க என்னன்னா வெளியில வந்து போராடுறதுக்கு தயங்குறாங்க. அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துனா நாளைக்கு வந்து பிரச்சனையாகி போயுமோங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. இது நார்மலா எல்லா பக்கம் இருக்கும். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இந்த கல்விக்கு அரசாங்கத்திற்கு எதிராகவோ பள்ளிக்கூடத்திற்கு எதிராகவோ போராடுவதற்கு தயங்குகிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் போராட்டத்திற்கு வந்திருக்கின்றோம்.
நீங்க ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்க. இது வந்து ஆளுங்கட்சிக்கோ இல்ல எதிர்கட்சிகளுக்கோ வந்து எங்களுக்கு நாங்க தேர்தல் எல்லாத்தையும் பார்க்கல, தேர்தலை கருத்துல கொண்டு நாங்க போராட்டம் பண்ண கிடையாது. ஆனா இந்த ரெண்டு அரசாங்கமும் தேர்தலை மையமாக வைத்து, ஓட்டை மையமாக வைத்து தங்கள் அரசியலை செய்கிறார்களே ஒழிய ஏழை குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறை அவர்களுக்கு இல்லை. அதுதான் இதுல இருந்து தெரியுது. 25 லட்சம் ஓட்டு வந்து நீங்க வந்து எந்த கட்சிக்கு அப்ப போடணும்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறதுனால இந்த குழந்தைகளை பாதிக்கப்பட வைத்த இந்த அரசாங்கங்களுக்கு ஓட்டு போடாதீங்க.